இங்க ஒரு ஆள் 3 பசங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துறாரு. ஆனா அவர் வயசானதுக்கு அப்புறம் அந்த 3 பசங்களுமே நான் இவரை பாத்துக்க மாட்டேன், நாளா இவரை பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அவர் வீட்டை விட்டு துரத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவர் வீட்டை விட்டு துரத்தினதுக்கு அப்புறமா வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது மேல ஒரு காக்கா தன்னோட குஞ்சுகளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்குது. அதை பார்த்து இவர் ரொம்பவும் சோகமாயிடுறாரு. ஏன்னா தன்னோட பசங்களை இப்படிதான் அவர் வளர்த்திருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நாள் இந்த துக்கத்தை எல்லாம் தாங்க முடியாம தன்னைத்தானே முடிச்சுக்கலாம்னு சொல்லி தூக்கு போடலான்னு சொல்லி போகும்போது கரெக்டா அந்த நேரத்துல அவரோட பொண்ணு அந்த வந்துடுறாங்க, வந்து அதை தடுத்துறாங்க. அப்பதான் தன்னோட அண்ணங்க வந்து அவங்க அப்பாவுக்கு சாப்பாடே போடல அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு அப்பதான் தெரியுது. இதுல உடனே இதை பத்தி அவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்களோட ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அக்கறந்த நீ உங்க அப்பா வச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா போயிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இப்போ ஒரு குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி தோன்றத அண்ணன் தம்பி 3 பேருமே ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க தோன்ற இடத்துல கொஞ்சம் கல் எடுத்து ஒரு பைக்குள்ள போடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஏதோ புதையல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல 3 தங்க காயின் இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா தான் இந்த இடத்துல வந்து தங்க காயினை ஒளிச்சு வச்சிருப்பாங்க, இன்னும் நிறைய இடத்துல தங்க காயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல வந்து அந்த பொண்ணுமே அவங்க அப்பாவை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அப்ப அந்த 3 பேருமே வழி மறிச்சு எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 3 பேரும் அவங்க அப்பாவை தாங்குன்னு தாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மருமகளுமே உங்க அப்பாவுக்கு வந்து பார்த்து விதவிதமா சமைச்சு கொடுக்குறாங்க. இப்ப இவர் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பசங்க வந்து வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. எங்க தேடி தங்க காயின் கிடைக்கவே இல்லை. தங்க காயின் இல்ல அப்படிங்கறத பார்த்து இந்த 3 பேத்துக்கு செம்மையா காண்டாகுது. இப்ப உடனே அவங்க அப்பா போய் ஒரு வழி ஆக்கிடுறாங்க. இப்ப ஆல்ரெடி உடம்பு முடியாம இருந்தவர் இன்னும் சாகர நிலைமைக்கு போயிடுறாரு. இப்ப அவர் கடைசியா நான் என் பொண்ணை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவங்க பொண்ணு வரதுக்குள்ளேயே அவரோட கெட்ட நேரமோ என்னமோ இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணுமே வராங்க. அப்ப 3 பசங்களும் அவங்க அப்பாவுக்கு வந்து இறுதி சடங்குகளை எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திமிரா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த பொண்ணுமே நீங்க இறுதி சடங்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் தங்க காயின் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தங்கத்துக்கு ஆசைப்பட்ட 3 பேரும் அவங்க அப்பாவுக்கு வந்து சிறப்பா இறுதி சடங்கு பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுமே அவங்க 3 பேர் கையிலயும் ஒரு பைய கொடுக்குறாங்க. 3 பேருமே உள்ள தங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து மாத்தி இழுக்கிறாங்க. அவங்க இழுத்துல அந்த பை கிழிஞ்சது. உள்ள பார்த்தா வெறும் கல்லுதான் இருக்கு. அந்த லெட்டர்ல வந்து அவங்க அப்பா தான் எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது வெறும் கல்லு மட்டும் இல்ல, என்னோட உயிர். இந்த மாதிரி கல்லை உடைச்சுதான் நான் 3 பேருமே கரை சேர்த்தேன், எல்லாவும் வளர்த்தேன். ஆனா கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை கேட்டு அந்த 3 பசங்களுமே இப்ப வருத்தப்படுறாங்க அவங்க அப்பாவை நினைச்சு.